ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க மெர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நியூஸ் பேப்பரில் கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போகிறோம். இது சின்னது பெருசுன்னு எப்படி வேணாலும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பேப்பரில் நிறையா சிங்கிள் ஸ்டிக் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ஸ்டிக்கில் 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும், வி மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருக்கிற பக்கத்தை எடுத்துட்டு அதுக்குள்ளே வி மாதிரி இருக்கிற பக்கத்தை உள்ளே கம் போட்டு அப்படியே டைட் பண்ணி விடணும். அதாவது தனித்தனியாக இருக்கிற குச்சியை பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்று சேர்க்கணும். இப்போ நம்ம செய்கிற இந்த ஸ்டிக்கு அப்படியே ரவுண்டாக தான் இருக்கணும். அது எங்குமே அமுத்தி விடாதீங்க. அது ரவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் ஒரு ஸ்டிக்கை இன்னொரு ஸ்டிக்குக்குள்ளே வச்சு நம்ம ஒட்டுறோம். கொஞ்சமாக கம் போட்டு ஒட்டுனா தான் நம்ம செய்யும் போது இந்த ஸ்டிக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு ஸ்கேலில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே இருக்கிற அளவு தான் இன்ச்சு. அந்த இன்ச்சில் தான் நம்ம இப்போ அளவு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கில் ஒரு ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக மடக்கி விடுறேன். அதுக்கப்புறமா அந்த மடக்கி விட்ட இடத்துல இருந்து ஸ்கேலில் 0 கிட்ட இருந்து வச்சு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும் அளவு. அதாவது 1.5 இன்ச்சுக்கு அளவு எடுக்கணும். ஃபஸ்ட்டு அளவெடுத்து அந்த பக்கத்தை அப்படியே மடக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மடக்கி வச்சுருந்த அந்த இடத்துல இருந்து குச்சியை மறுபடியும் மடக்கி விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பார்ட் இருக்கிற மாதிரி அந்த குச்சியை மடக்கி விடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டிக்கில் கட் பண்ணியிருக்கிற இடத்த கையில் பிடிச்சிட்டு மீதி பக்கத்தில் இருக்கிறத ரைட்டு லெஃப்ட்டு கீழே மறுபடியும் மேலே அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மடக்கி வச்சுருந்த அந்த இடத்துல கம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் மேலே அப்படியே ஒட்டணும். இந்த ஸ்டார் பண்ணும்போது அந்த ஸ்டிக் மடங்கிடக்கூடாது. அந்த ஸ்டிக்கோட அந்த ரவுண்ட் ஷேப்பு அப்படியே இருக்கணும். அது மடங்கி தப்பட்டையாக ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டார் ஷேப்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் கம் போட்டு ஒட்டுங்க. அப்போ தான் அந்த ஸ்டார் ஷேப் கலையாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டார் ஷேப் கரெக்டாக இருக்கணும். ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாக இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டார் கோணையாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச ஸ்டார் ட்ரீயோட மேலே இருக்கிற ஸ்டாரு. இப்போ தான் நம்ம ட்ரீயை செய்ய போகிறோம். அதுக்காக மறுபடியும் ஸ்டிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதைய 2 இன்ச்சுக்கு அளவு எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம மடக்கின மாதிரியே மறுபடியும் மடக்கணும். இதையும் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச மாதிரியே ஸ்டார் மாதிரி செய்யணும். இது மாதிரி மொத்தம் 6 இன்ச்சு வரைக்கும் செய்யணும். ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற ஸ்டார் மட்டும்தான் 1.5 இன்ச்சுக்கு இருக்கணும். மீதி இருக்கிற எல்லா ஸ்டாருமே 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி அடுத்தடுத்த அளவுகளில் செய்யணும். இந்த மாதிரி மொத்தம் 6 ஸ்டார் செஞ்சு வச்சுக்கணும். அதாவது 6 இன்ச்சு வரைக்கும் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 சிங்கிள் ஸ்டிக் எடுத்து அதை கம் போட்டு ஒன்றா ஒட்டிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சிங்கிள் ஸ்டிக் எல்லாத்தையுமே நல்லா பட்டையாக அமுத்தி விட்டு இது மாதிரி கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு செஞ்சுருக்கிற ஸ்டார் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லா ஸ்டார்லேயும் இப்போ நான் செய்கிற மாதிரி தான் செய்யணும். ஒரு ஸ்டார் எடுத்துகிட்டு அதில் 5 பக்கம் இருக்கும். அதில் ஒரு பக்கத்தில் கம் போட்டுட்டு நம்ம பட்டையாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டிக்கை அதில் ஒரு ரவுண்டு சுற்றணும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்டிக்கை நேராக கொண்டு போய் இன்னொரு பக்கத்துலேயும் ஒரு ரவுண்டு சுற்றணும். இந்த மாதிரி அந்த 5 பக்கத்துலேயும் ஒரு ரவுண்டு சுற்றணும். ஒரு லைன் சுற்றி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் அதுக்கு கீழேயே இன்னொரு லைன் சுற்றணும். இதே மாதிரி தொடர்ந்து ஸ்டாரோட சென்டர் வரைக்கும் சுற்றிட்டே வரணும். நம்ம இப்போ சுற்றுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஸ்டிக்கு முடியும் போது மறுபடியும் சிங்கிள் ஸ்டிக் பட்டையாக செஞ்சு வச்சுருக்குறோம்ல அதைய கம் போட்டு இது கூட ஒட்டி மறுபடியும் கண்டினியூஸாக இந்த மாதிரி சுற்றிட்டே வரணும்.
முதல்ல நிறையா ஸ்டிக் லைனாக ஒட்டிட்டு சுற்றுனீங்கன்னா சுற்றும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தீரும்போது அப்பப்போ ஸ்டிக் எக்ஸ்ட்ரா ஒட்டி அதுக்கப்புறம் சுற்றுங்க. அது கொஞ்சம் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து ஸ்டிக்கு சுற்றும் போது ஒரு லைன் சுற்றி இருக்கிறதுக்கு கீழே அடுத்து சுற்றுங்க. அது பக்கத்துலேயே ஒட்டி சுற்றுங்க. அது மேலே சுற்றாதீங்க. ஒரு ஸ்டிக்குக்கும் ரொம்ப கேப்பெல்லாம் தெரியக்கூடாது. அது பக்கத்துலேயே இருக்கணும், ஆனால் அது மேலே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா சுற்றணும். அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலேயும் சுற்றும் போது லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றுங்க. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாரோட ஷேப் வந்து கோணையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். பிரிஞ்சு வராமல் அந்த இடத்துல லூஸாக தூக்கிட்டு இருக்காத மாதிரி சுற்றணும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறது சின்ன ட்ரீ தான். உங்களுக்கு பெருசாக ட்ரீ செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதில் அடுத்தடுத்த சைஸுக்கு செஞ்சு நீங்கள் பெருசாக ட்ரீ பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி 10 இன்ச்சு வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீ செஞ்சுருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இப்போ சின்னதாக ட்ரீ வேணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ சின்னதாக செஞ்சுருக்கேன். இப்போ ஸ்டார் ஃபுல்லாக சுற்றி முடித்தோன்னா அதில் கம் போட்டு ஒட்டணும். இப்போ நீங்கள் ஸ்டாரோட எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் ஆகிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கேப் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டர்லேயும் இந்த மாதிரி இருக்கணும். பின்னாடி பக்கம் இப்படி இருக்கும். இப்போ நான் மொத்தமாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மேலே வைக்கிற அந்த ஸ்டார் தவிர மீதி 2 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டார்லேயும் பேப்பர் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நான் அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ட்ரீ மேலே வைக்க போகிற ஸ்டாருக்கு சில்வர் கலர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ட்ரீயில் எல்லாத்துக்கும் க்ரீன் கலரில் அடிச்சிருக்கிறேன். அதோட பேக் சைடில் சென்டரில் மட்டும் விட்டுட்டு சைடில் மட்டும் அடித்தா போதும். ஏன்னா சென்டரில் நம்ம ஒட்டும் போது அது வெளியே தெரியாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் காஃபி டீ குடிக்கிற 3 பேப்பர் கப் எடுத்துக்கணும். அந்த 3 கம் போட்டு ஒட்டணும். இப்போ சின்ன ட்ரீயாக செய்கிறீங்கன்னா இது போதும். கொஞ்சம் பெரிய ட்ரீயாக செய்கிறீங்க அப்படிங்கும்போது தண்ணி குடிக்கிற அந்த டம்ளர் இருக்கும்ல அது எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்கு ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அட்டையில் 2.5 இன்ச்சுக்கு ஒரு ரவுண்ட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுறதுக்காக க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக வைக்கிற அந்த பீஸ் எடுத்துகிட்டு இந்த அட்டையில் கொஞ்சமாக கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸில் சென்டராக ஒட்டணும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் பீஸை திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே கம் போடணும். நம்ம சுற்றி இருக்கிற அந்த லாஸ்ட் ஸ்டிக் மேலே கம் போடுங்க. ஒரு டாட் மாதிரி வச்சா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற சின்ன சைஸ், அதுக்கப்புறம் அதை விட சின்னதாக இருக்கிற சைஸை அதுக்கு மேலே வைக்கணும். நம்ம 6 இன்ச்சு ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே 5 இன்ச். அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த 5 இன்ச்சு மேலே கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 இன்ச்சு செஞ்சு வச்சுருக்கிற அதை எடுத்து மேலே இந்த மாதிரி 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டணும். இந்த பீஸ் எல்லாம் ஒட்டும் போது அதோட எட்ஜெல்லாம் ஒரே நேராக இல்லாமல் ஒவ்வொரு கேப்புக்கிட்டையும் அந்த எட்ஜஸ் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ நான் வச்சுருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதோட அந்த ஷார்ப்பான எட்ஜெல்லாம் ஒவ்வொரு லைனும் மாறி மாறி இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கப்பு மேலே கம் போட்டுட்டு நம்ம அட்டை ஒட்டி இருக்கிறோம்ல அதோட சென்டராக வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறமா இந்த ட்ரீ மேலே அப்படியே ஸ்டாரையும் ஒட்டணும். ஸ்டாரோட 2 எட்ஜஸில் மட்டும் கம் போட்டுட்டு ட்ரீ மேலே அப்படியே நிற்கிற மாதிரி ஒட்ட வைக்கணும். ட்ரீ ஒட்டும் போதே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. அவ்வளோதான். ட்ரீ இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த ட்ரீ இப்படி நீங்கள் ப்ளைனாகவும் விடலாம். ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரீயோட ஒவ்வொரு எட்ஜ்லேயும் கம் போட்டுட்டு தர்மாக்கோல் பால் வச்சு ஒட்டுறேன். நீங்கள் இதில் ப்ளைனாக ஒரே கலர் பாலும் ஒட்டலாம், இல்லை கலர் கலராக இருக்கிற தர்மாக்கோல் பாலும் ஒட்டலாம். இந்த ட்ரீயில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வார்னிஷ் கூட அடித்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே இன்னும் பார்க்குறக்கு ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் டஸ்ட்டு பட்டாலும் ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். ஏதாவது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பரில் கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ட்ரீ பார்க்குறக்கு நியூஸ் பேப்பரில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு அதை பார்க்குறவங்கெல்லாம் நான் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை செஞ்சு பாருங்கள். இதுதான் நான் 10 இன்ச்சுக்கு ஏற்கனவே செஞ்சிருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இதில் ஸ்டார் கோல்டன் கலர்லேயும் பேஸ் பிளாக் கலர்லேயும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வருஷம் நியூஸ் பேப்பரில் கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.